நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குயிக் டியூட்டோரியல் டிப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு ஜெராக்ஸ் கடையிலையோ இல்லை ஒரு ஸ்டுடியோலையோ வெளியில் பார்த்தீங்கன்னா பேனர் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பேனரை நாம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சாதாரண ஒரு பேனர் இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கீங்க, முன்னால் டெக்ஸ்ட் அடிச்சிருக்கீங்க. இதில் என்ன சார் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அளவுகள் நம்ம வைக்கக்கூடிய விஷயங்களை நல்லா கவனமாக பார்க்க போகிறோம். என்னன்னா, இது ஒரு 4:3 அப்படிங்கக்கூடிய பேனர். நான் ரெசல்யூஷன் எவ்வளோ வச்சுருக்கேன்? 100 தான் வச்சுருக்கேன். சரிங்களா? நிறைய வீடியோஸில் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அளவுகள் கம்மியாக இருந்தால் ரெசல்யூஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வீடியோவில் மாற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. மாற்றிலாம் சொல்லலை, இது இன்னொரு மெத்தட். இப்போ இதில் எனக்கு டெக்ஸ்ட் குவாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டாக எனக்கு நல்லா கிளியரான ஒரு குவாலிட்டியாக இருக்குது. சரிங்களா? சரி, இந்த அளவுகள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துப்போம், எப்படி நம்ம பண்ணுறது இந்த அளவுகளை அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் இந்த டிசைனிங்கை நம்ம பண்ணலாம். இந்த ஃபோட்டோஷாப்பு 7.0 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு Ctrl+N அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ வித்து 3 இன்ச்சஸ், ஹைட்டு 4 இன்ச்சஸ் அப்படின்னு இருக்குது. நான் இதை ஓகே கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நார்மலாக இது எனக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். நாம் இப்போ நார்மலாக அளவு ஒரு 4:3 எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இன்ச்சஸ் அப்படின்னு கொடுப்போம். அதே போல் 3க்கு 3 இன்ச்சஸ். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இது சின்ன அளவாக இருக்குன்னா ஒரு 1000 இல்லை ஒரு நார்மலாக 300 எல்லோரும் கொடுப்பீங்க. அது போக பார்த்தீங்கன்னா வேணும்னா ஒரு 600 800 இந்த மாதிரி நம்ம வச்சுப்போம். ஒரு 500 வச்சுப்போம்னு வச்சுக்கலாம். இது நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய அளவு. இந்த அளவையே நம்ம ஃபுல் அளவாக வைக்கணும். சரிங்களா? இப்போ இந்த 4 இன்ச்சஸுங்கிறது 4 அடி. அதாவது 4 அடி. நம்ம பெரிய ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, 1 அடி ஸ்கேல். இப்போ 4:3 ஒரு ஃப்ளெக்ஸை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா, அந்த ஃப்ளெக்ஸை அந்த பெரிய ஸ்கேல், அதாவது நம்மளுக்கு 1 அடி ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேலுக்கு அளந்தீங்கன்னா 4 ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேலுடைய அளவு 1 அடி. அப்போ 4 ஸ்கேல் அளவு இருந்தால் 4 அடி அப்படின்னு அர்த்தம். அதே போல் இந்த உயரம், இந்த 3 இன்ச்சஸ்ன்னு இருக்க இடத்துல, நீங்கள் அந்த 3ன்னு இருக்க இடத்துல நீங்கள் பேனரில் போய் இந்த ஸ்கேல் வச்சு அளந்தீங்கன்னா 3 ஸ்கேலுக்கு அந்த அளவு இருக்கும். அப்போ 3 அடி அப்படின்னு அர்த்தம். இது அடி கணக்கு. ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ். இப்போ ஒரு அடின்னு இருக்குன்னா ஒரு ஃபீட்னு வரும். சரிங்களா? ஃபீட்னா அடின்னு உங்களுக்கு இங்கிலீஷில் போடாமல் தமிழ்லே போடுறேன். ஒரு அடி அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ். 12 இன்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 12 இன்ச்சு நம்மளுக்கு ஒரு அடினா 12 இன்ச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது 4 அடி இருக்குது. சரிங்களா? நல்லா கவனம் பாருங்கள். இது நம்மளுக்கு 4 அடி. இந்த 4 அடியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 12ஆல் பெருக்க போகிறோம். நல்லா பொறுமையாக பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கால்குலேட்டர் நான் எடுத்துக்கிறேன். கால்குலேட்டர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், 4 × 12 போட்டுட்டு ஈக்குவல் டு கொடுத்தோம்னா 48 வருது. அப்போ இந்த 4க்கு பதில் நான் என்ன பண்ணணும், 48 அப்படிங்கக்கூடிய அளவு வைக்கணும். இப்போ 4க்கு பதில் என்ன பண்ணுறேன், 48 அப்படின்னு வைக்கிறேன். அதே போல் இந்த 3க்கு பதில் என்ன பண்ணுறேன், 3 × 12ன்னு போடுறேன். ஈக்குவல் கொடுத்தா 36. அப்போ நான் இந்த 3க்கு பதில் 36 அப்படின்னு போடணும். சரி சார், இது ரெண்டுமே நாம் என்ன பண்ணிட்டோம், இந்த அளவுகளை நம்ம என்ன பண்ணிட்டோம், பெருக்கிட்டோம். ஆனால் இங்கே 500 ரெசல்யூஷன் வச்சுருக்கீங்க. இங்கே எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு 72 அப்படிங்கிறத வச்சா போதும். இல்லை நீங்கள் ஒரு 100 வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 100 அப்படிங்கிறத வச்சோம்னா தாராளமாக போதும். இது ஒரு சின்ன பேனர் 4:3ங்கிறது. இதையே நம்ம பேனர் டிசைனிங்கும் பயன்படுத்தலாம் இந்த அளவுகளை. சரிங்களா? நம்ம ஒரு 10க்கு 20 10க்கு 8 அடிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பேனருக்கும் இந்த அளவுகளை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கு 8 பேனரில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ 10 × 12ன்னு போட்டோம்னா 120 இன்ச்சஸ் வருது. அதே போல் 8 × 12ன்னு போட்டோம்னா 96 இன்ச்சஸ் வருது. அப்போ நம்ம அளவுகள் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன். 120 இன்ச்சு × 96 இன்ச்சு. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக வச்சுக்கலாம். 72 70 இல்லை 50 வச்சுக்கலாம். ஏன் சார் இதுக்கு கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஒன்றை கவனிங்க. 100க்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு 70 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அப்படியே ஜர்க் ஆகிடும். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு டைப் அடிச்சுட்டு அதை சுருக்கி வைக்கிறீங்க அப்படின்னா, சுருக்கிட்டு என்டர் தட்டும்போது அப்படியே சுற்றிடும் உங்களுக்கு.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை அனுபவிச்சிருப்பீங்க. புதுசாக நீங்கள் பிகினராக வந்தீங்கன்னாலும் சரி, ஃபர்ஸ்ட்டில் ஆரம்ப நிலையில் கற்றுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி தான் வந்திருப்பீங்க. சரிங்களா? அந்த ஜர்க்கு நிறைய ஆகும். நம்ம வந்து அளவுகளை இப்படி மாற்றி வச்சுருப்போம். அதனால் இப்போ அளவுகளை நம்ம சரியாக வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து அடிக்கணக்கில் வைக்கிறோம். இதே நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஒரு கடைகளுக்கு பேனர் டிசைனுக்கு அளவு எடுப்பது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அளக்குற அளவை அப்படியே போடுவேன். அது என்னன்னா ஒரிஜினல் அளவு. நம்ம வந்து 30 இன்ச்சஸ் அளக்குறோம். அது அந்த அளவை அப்படியே நம்ம போட்டுருவோம். அதை வந்து நம்ம வந்து வேற எந்த ஒரு மென்ஷனுமே பண்ண மாட்டோம். அதை அளக்குற அளவை அப்படியே போட்டுருவோம். இது வந்து நம்மளா ஃபிக்ஸடாக வச்சிருக்குது. அந்த 10 கட்டு 10 அடிக்கு 10 அடிக்கு 8 அடி உயரம் நம்மளுக்கு ஒரு கட் அவுட்டு. 10க்கு 20, அதாவது 10 அடி உயரம், 20 அடி எனக்கு நீளம் வேணும். இப்படி நம்ம ஃபிக்ஸடாக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த அளவுகளை நம்ம 12ஆல் பெருக்கி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரிசல்யூஷன் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம 4க்கு 3 பேனர் டிசைன் பண்ண போகிறோம். 4க்கு 3க்கு என்ன அளவு? 48 இன்ச்சஸ் இன்டு 36 இன்ச்சஸ். கண்ட்ரோல் என் கொடுக்குறேன். இதில் எனக்கு ஃபஸ்ட்டு வித்து வந்து 36, 3க்கு 36 வருது. அதே போல் 4க்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 46 வந்துடுச்சா? ரெசல்யூஷன் என்ன பண்ணணும்னா கம்மியாக வைக்கணும். இங்கே பார்த்தீங்களா, அதிலே வார்னிங் கொடுக்குது. இந்த அளவு வச்சிங்கன்னா இந்த ரெசல்யூஷன் செட் ஆகாதுன்னு. இப்போ இதில் 100 மாற்றிட்டு இப்போ அளவில் மாற்றேன் பாருங்களேன். இதில் போய்ட்டு 36, இதில் 48. பார்த்தீங்களா? ரெசல்யூஷன் நம்ம அதிகம் வச்சோம்னா அதுவே வார்னிங் கொடுத்துரும். இதுக்கு நம்ம ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ வைக்க முடியாது சார், இது வந்து உங்களுக்கு தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடும். அதுவே இவ்வளோ தான் வைக்க முடியும். இங்கே பாருங்களேன், இந்த சைஸுக்கு இந்த 625 வரைக்கும் தான் ரெசல்யூஷன் ஃபுல்லாக வைக்க முடியும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிடும் அதுவே. ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ வேணாம், 100 போதும். சரிங்களா? இந்த அளவுக்கு நல்லா கவனமாக பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம 100 போதும். இந்த 4க்கு 3 அப்படிங்கக்கூடிய அளவை 1 அடின்னு வருது. இது 4 அடி, இது 3 அடி. அதை 12ஆல் பெருக்குனா 48 இன்ச்சஸ் இன்ட்டு 36 இன்ச்சஸ். அதை தான் நான் இதில் வச்சுட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு தேவையான சைஸ் வந்துடுச்சு. அளவுகளை ரெடி பண்ணுறதை பற்றி உங்களுக்கு இப்போ குழம்பிருக்காது. சரிங்களா? நீங்கள் வந்து சின்ன அளவுகள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பேனர் டிசைன் பண்ணிங்கன்னா இதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 12 இன்ச்சஸால் பெருக்கிக்கிடுங்க. நார்மலாக 10 கட்டு 12 கட்டுன்னு போடுற பேனர் டிசைன் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எப்போதும் போல் வைக்கிற மாதிரி 300 400 அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும். உங்களுக்கு குழம்பாது. ரொம்ப சின்ன பேனர்லாம் அடிக்க வரீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டன். இப்போ நாம் எப்படி ரெடி பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். ஒரு சாலிட் கலர். என்ன கலர் வேணும்னா எல்லோ. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய் இந்த இடத்துல இருக்குங்களா, இந்த இடத்துல 100 வைக்கணும். இப்போ ஜியான் 0, அப்புறம் மெஜெண்டா 0, ஒய் இங்கிறது எல்லோ, அதில் வந்து 100, கேங்கிறது பிளாக்கு, அதில் 0. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான எல்லோ கலர் கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ ஓகே கொடுத்தோம்னா நமக்கு தேவையான எல்லோ வந்துருச்சு. அவுட்ரு பார்டர் போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறத கொடுக்குறோம். எடிட், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கில் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல எவ்வளோ வேணும், என்ன கலர் வேணும்னு கேட்கு. எனக்கு 100 பிக்சல் ஓகே. கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. இன்சைடு, அதாவது இந்த செலெக்ஷனுக்கு உள் சைடு வேணும், வெளி சைடு எனக்கு வேணாம். இப்போ ஓகே கொடுத்தா என்ன ஆகும், அந்த பார்டர் நம்மளுக்கு வந்துடும். டன். 2 முடிஞ்சிச்சிங்களா? ஸோ அடுத்து நம்ம டெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் அடிக்கணும், அடிக்கலாம். இந்த ஜெராக்ஸுங்கிறது எப்படி டைப் அடிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அது குழம்பு எல்லாருக்கும் சொல்லிடலாம் நம்ம. சரிங்களா? இப்போ டெக்ஸ்ட் டூலை நார்மலாக கிளிக் பண்ணிட்டுங்களா, இது வந்து நம்மளுக்கு அளவு சின்ன அளவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த அளவை வந்து ஒரு 80 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு பெருசாகிடும். அழகி நான் வந்து வச்சுருக்கேன். அழகி சாஃப்ட்வேர் மூலமாக தமிழ் டைப்பிங் பண்ண போகிறேன். எனக்கு தேவையான ஷார்ட்கட் கொடுத்தா கீழே டிஏன்னு வந்துடும். மேலே ஃபாண்டை பாருங்கள். இங்கே டைப் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபாண்டை பாருங்கள். இல்லை கேரக்டர் பேனலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த பேனல் இல்லைனா விண்டோ போயிட்டு கேரக்டர் அப்படின்றத ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து எஸ்ஆர் நான் என்ன பண்ணுறேன், எஸ்ஆர். ஆனால் எனக்கு அடிக்காது. என்ன காரணம்னா கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது. அதாவது அதை நம்ம வந்து மறுபடியும் தமிழை டிஏ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் அடிக்கணும். சரிங்களா? இது வந்து நம்ம நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறோம். எஸ்ஆர். இப்போ பாருங்களேன், அழகாக எனக்கு எஸ்ஆர் ஃபாண்ட் வந்துருச்சா? இப்போ F10 கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு ஜே போட்டோன்னா அளவு வந்து ரொம்ப சின்ன அளவாக இருக்குது. சரிங்களா? நம்ம இங்கே ஏற்றிக்கலாம் அளவுகளை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலுமே உங்களுக்கு ஒரு டைப்பிங் பண்ணுறீங்கன்னா இங்கே கேரக்டர் பேனலில் வந்துடும். இப்போ இதில் ஒரு எவ்வளோ வைக்கலான்னா ஒரு 300, இல்லை இது பத்தலை, அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 500. ஓகே, டன். இது நல்லா இருக்குது, இந்த அளவு ஓகே. அப்புறம் என்டர் கொடுத்துட்டு ரா போட்டாச்சு. அடுத்து என்டர் கொடுத்து
அடுத்து என்டர் கொடுத்து இஸ் ஜெராக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. பட் நம்மளுக்கு வந்து எழுத்து எல்லாமே என்ன பண்ணணும்னா ஒரே நேர்கோட்டில் வரணும். அதாவது ஒரு எழுத்து பெருசாக இருக்கா, ஒரு எழுத்து சின்னதாக இருக்கா, அதுக்கு சென்டராக வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எல்லா எழுத்துமே இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மிட் அலைன்மெண்ட் ஒரு கிளிக் பண்ணால் சென்டராக உங்களுக்கு எழுத்து வந்துடும். பட் நம்மளுக்கு இந்த கேப் வந்து கம்மியாக இருக்குது சார் அப்படின்னு கேட்கலாம். இங்கே இருக்குது பாருங்களேன், ஏன்னு போட்டிருக்கு பாருங்க, இதுதான் அந்த கேப். அதை கிளிக் பண்ணி ஆட்டோன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா ஃபோட்டோஷாப்பே இந்த சைஸுக்கு இவ்வளோ கேப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நாம் மேனுவலாக பண்ணணும் சார் அப்படின்னா ஆல்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ட் பட்டன் அழுத்திட்டு உங்கள் கீபோர்டில் அப் பட்டன், அதாவது மேலே இந்த 4 பட்டன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஆரோ மார்க்கு, இதில் மேல் பக்கமாக போகிற பட்டனை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே வந்து எழுத்து போய்கிட்டே இருக்கும். கீழ் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா லென்த்தாக கீழே வரும். அதே போல் சைடு பட்டனை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சைடில் டெக்ஸ்ட்டு விரிஞ்சிக்கிட்டே போகும். இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த எழுத்துக்கு கீழே ஏவின்னு இருக்கு பாருங்களேன், இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணி 0ன்னு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் சரியாயிடும். சரிங்களா, டன். இப்போ எனக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்துடுச்சு. இதை என்ன பண்ணுறேன், எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே, டன். இப்போ ஜெராக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு எழுத்து நம்மளுக்கு வந்துடுச்சு. நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறேன், டெக்ஸ்ட்டோட குவாலிட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதே நீங்கள் 4க்கு 3 நான் உங்களுக்கு டெமோவுக்கு சொல்லியே காமிச்சிடுறேன். சரிங்களா, இதில் 3 4 300 வைக்கிறேன். நார்மலாக 300 வைப்போம், 500 நாளும் வைப்போமே. சரிங்களா, 500 நாளும் வைப்போம். 500 வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இது வந்து ஒரு 4க்கு 3ன்னு வச்சுருக்கேன். நம்ம அந்த 12ஆல் பெருக்காமல் வச்சுருக்கோம் அந்த அளவு. இதில் போய்ட்டு நான் இப்போ டைப் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த டெக்ஸ்ட்டை எனக்கு சின்னது பண்ண சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ணணும், இதோட ஃபாண்ட் நம்பரை வந்து குறைக்கணும். இப்போவும் எனக்கு செட் ஆகலை. அப்போ நான் ஒரு 50 வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உடையுதுன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ தான். இந்த அளவுகளை நம்ம சரியாக வச்சுட்டாலே போதும், நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா பேனர் டிசைனிங்கில் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து எனக்கு என்னென்ன டெக்ஸ்ட் வேணுமோ எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா, நான் வந்து டைப் அடித்து வச்சுருக்கேன், ஆல்ரெடி டிசைனிங்லேயே வச்சுருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எடுத்து இங்கே வச்சிடுறேன். இந்த கலர் பிரிண்டு இதை இங்கே வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங்கு கிடச்சிச்சு. இந்த ஜெராக்ஸ் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம், இதை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கோடு போட்டிருந்தேன். ஒரு நியூ லேயரை கிளிக் பண்ணுறேன், ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஆல்ட் டெலீட் கொடுத்தோம்னா போதும். நம்ம நியூ லேயர் கிரியேட் பண்ணுறதுனால அது ஃபில் ஆயிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பார்டர் வேணுங்கிறத நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த எரேசர் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷை நல்லா பெருசு பண்ணிவிட்டு ஆஃப் ரவுண்டு சென்டரில் இருக்க மாதிரி கவனமாக பாருங்கள். ஆஃப் ரவுண்டு வந்து சென்டரில் இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு கிளிக்கு இந்த இடத்துல பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எரேஸ் ஆகும். அதே போல் கீழேயும் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா 2 பக்கமும் ஒரு போல் எரேஸ் ஆகும், ஒரு நல்ல டிசைனிங் மாதிரி தெரியும். சரிங்களா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா, இவ்வளோ தான், ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா, மேலே வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் கடையோட பேர், இல்லை ஒரு ஸ்டுடியோவில் வைக்கிறீங்கன்னா ஸ்டுடியோவுக்கு தேவையான பேர். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் என்னென்ன பண்ணுறீங்க, இப்போ ஸ்டுடியோவாக இருந்ததுன்னா பாஸ்போர்ட்டு, லேமினேஷனு, இன்விடேஷனு, பேனர் டிசைன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். சரிங்களா, இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கலர் பிரிண்ட்டு, பான் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பட்டாச்சிட்டா இதெல்லாம் நாங்கள் கொடுப்போம், கரண்ட் பில்லாம் கட்டுவோம்னா அதை நீங்கள் வந்து உங்களுக்கு மெயினாக என்ன விஷயமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பட் இதில் என்ன இருக்குன்னா நம்ம அந்த அளவுகளை சரியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விதம், அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அளவுகளை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுடைய வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,